Welcome to Lockdown School. Today we are going to discuss about operating system in computer science. An operating system can be considered to be a resource manager, which manager also resource of a computer. It is hardware including CPU, RAM, disk, network and other input-output devices. It also controls various application software and device drives, manages system security and handles access by different users. It is the most important system software. Examples of popular OS are Windows, Linux, Android, Macintosh, and so on. The primary objectives of an operating system are twofold. The first is to provide service for building and running application program. When the application program needs to run, it is the operating system which loads that program into memory and allocates it to the CPU or execution. When the multiple application program need to be run, the operating system device the other of execution. The second objective of an operating system is to provide an interface to the user through which the user can interact with the computer. A user interface is a software component which is part of operating system and whose job is to take command or input from the user for the operating system to process. ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரு ரிசோர்ஸ் மேனேஜர். எதுக்குன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டருக்கு மற்ற எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதை வந்து நம்ம எப்படி அதை நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்கிறது வந்தால் ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அதிலே வந்து நிறைய ஹார்ட்வேர்லாம் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் என்னென்னா தான் சிபியு, ரேம், டிஸ்க், அப்புறம் இன்னொன்று நெட்வொர்க்கு, அதே மாதிரி நிறையா இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா சாஃப்ட்வேர் ஆஃப் த டிவைஸ் டிரைவர்ஸ், சாஃப்ட்வேரையும் டிவைஸ் டிரைவர்ஸும் கண்ட்ரோல் பண்ணும். அதோட எக்ஸாம்பிள் என்னென்னா பாப்புலர் ஓஎஸ் ஆஸ் விண்டோஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்ட், மேசின்டோஷ் அண்ட் ஸோ ஆன். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி அட்வான்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் இன்னும் வரல அப்படின்றாங்க. இதிலே வந்து ப்ரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டூ ஃபோல்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுன்னா, ஒரு ப்ரோக்ராமை வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதேமாதிரி அந்த ப்ரோக்ராம் அப்ளிகேஷனை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் லோட் பண்ணி மெமரியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் சிபியூவால். அதிலே வந்து நம்ம நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன்னா ஒரு 2-3 ப்ரோக்ராம் வந்து நம்ம சீக்கிரமாக ரன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இருக்கும் போது. அதே மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதுவே முடிவு எடுத்துக்கும் என்னென்னலாம் எக்ஸிக்யூஷன் பண்ணால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு. எக்ஸிக்யூட்னா அவுட்புட் மாதிரி காமிக்கிறதுக்கு. செகண்ட் அப்ஜெக்டிவ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்டர்ஃபேஸ் ஆஃப் அ யூசர், நம்மளுக்கும் கம்ப்யூட்டருக்கும் உள்ள பாண்ட் அதுதான் சொல்கிறாங்க. விச் இஸ் யூசர் கேன் இன்டராக்ட் வித் கம்ப்யூட்டர். இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்ணும்போது அதோட சாஃப்ட்வேர் காம்போனண்ட் வந்து நிறையா வேறு பார்ட்டில் இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். அதோட கமாண்ட்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி இல்லைனா இன்புட் எடுத்துக்கிட்டு யூசர் வழியாக அதை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ராசஸ் பண்ணுது. Next topic is OS user interfaces. There are different types of user interfaces, each of which provide a different functionality. Some common user interfaces are shown in near figures.
Command-based interfaces requires a user to enter the command to perform different tasks like creating, opening, editing, or deleting a file, etc. The user has to remember the names of all such program or specific commands which the operating system supports. The primary input device used by the user for command-based interface is the keyboard. Command-based interface is an option less interactive and usually allows to user run a single program at a time. Examples of OS with the command-based interface including MS-DOS and Unix. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஓஎஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட எப்படி வந்து யூசர் வந்து பாண்டாக இருக்கார் அப்படின்றது தான். பாண்டானா ஜாயின் பண்ணியிருக்கிறது. அதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே. அதெல்லாம் நம்ம வர இதில் பார்ப்போம். அதுலேயே வந்து காமனாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஃபிகர் 1.5ல் பார்க்குறோம். இதிலே இங்கே கொடுத்துருக்காங்க டைப்ஸ் ஆஃப் யூசர் ஃபேஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து எத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கமாண்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், டச் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ், வாய்ஸ் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ், கெஸ்டர் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். கமாண்ட் பேஸ்ட்னால் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம கமாண்ட் பண்ணி அதை வந்து கொடுக்கறது தான் கமாண்ட் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்னால் நம்ம வந்து பார் கிராஃப், ஹிஸ்டோகிராஃபிக் கிராஃப் அது மாதிரிலாம் கிராஃபிக்கல் மெத்தடில் போடுறது தான் கிராஃபிக்கல் யூசர் ஃபேஸ். டச் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ்னால் நம்ம தொடர்றதை இது பண்ணி பேஸ் பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸ். வாய்ஸ் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ்னால் நம்மளோட வாய்ஸ் ஆக்டிவேட் மாதிரி ஒரு இருக்கிறது தான் வாய்ஸ் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். கெஸ்டர் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் கூகுளில் இருக்க அசிஸ்ட் பேர் தான் கெஸ்டர் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கமாண்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, கமாண்ட் பேஸ்டில் வந்து என்னென்ன ரெக்வயர் ஆகும்னா யூஸரோட கமாண்ட்ஸும் அதே மாதிரி யூஸரோட நிறைய டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் என்னென்ன இருக்குன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறதோ, அந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி எடிட்டிங் பண்ணுறதோ, அதே அந்த ப்ரோக்ராமை டெலீட் பண்ணுறதோ, அது மாதிரிலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஒரு யூஸர் வந்து அந்த இது ப்ரோக்ராம் பண்ணதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். அந்த ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணோமோ நம்ம அப்படி இல்லைனா நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கமெண்ட்லாம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கொடுக்குறோமோ அது வந்து சப்போர்ட் பண்ணுதா அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ ஒரு ப்ரைமரி இன்புட் டிவைஸில் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஒரு யூசர் வந்து ஒரு கமாண்ட் பண்ணி ஒரு கீபோர்டில் வந்து இன்டர்ஃபேஸ் ஆகிறது தான் சொல்கிறாங்க. ஒரு கமாண்ட் பேஸ் இன்டர்ஃபேஸ் வந்து இன்டராக்டாக இருக்குது யூசருக்கும் ஒரு ப்ரோக்ராமுக்கும் அட் த டைமில் குறிப்பிட்ட நேரத்தில். அதில் இருக்க எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் கமாண்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் இன்க்ளூட் MS-DOS அண்ட் யூனிக்ஸ். அதோட எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கமாண்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா MS-DOSும் யூனிக்ஸும். Next one is graphical user interface. Graphical user interfaces lets user run a program or give the instruction to the computer in the form of icons, menus or other visual options. Icon usually represent file and program stored on the computer, and window represents running program that the user has launched through the operating system. The input device used to interface with the graphical user interface commonly include the mouse and the keyboard. Example of the OS with the graphical user interfaces include Microsoft Windows, Fedora and Macintosh among others. Next, graphical user interface.
அதில் வந்து நான் அப்பயே சொன்னேன் கிராஃபிக்கல் மெத்தட்னால் நம்ம கிராஃப் டைப்பாவோ இல்லை பார் கிராஃப் அது மாதிரி நிறைய கிராஃப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கிராஃபிக்கல் மெத்தடில் பண்ணுறது தான். இது வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மாக என்ன சொல்கிறாங்கன்னா GUIன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறாங்களோ அப்படி இல்லைனா அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ ஒரு கம்ப்யூட்டரில், அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஐகான்ஸ், மெனூஸ் அண்ட் அதர் விஷுவல் ஆப்ஷன்ஸை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஐகான் வந்து யூஸ்வலாக ஒரு ஃபைலை ரெப்ரசன்ட் பண்ணுதோ அப்படின்னா ப்ரோக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுதோ ஒரு ஸ்டோர்டு ஃபைலை வந்து கம்ப்யூட்டர்லேயோ அப்படி இல்லைனா விண்டோஸ்லேயோ டெஸ்க்டாப்லேயோ நம்மளுக்கு வந்து லான்ச் ஆகிருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். ஒரு இன்புட் டிவைஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து இன்டராக்ட் பண்ணி கொடுக்குது. அதில் இருக்க எக்ஸாம்பிள் தான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், உபுண்டு, ஃபெடோரா, மேசின்டோஸ், அமாங் அதர்ஸ்னால் இதிலே இன்னும் கொஞ்சம் நிறைய அட்வான்ஸாகவும் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. Next one is touch-based interface. Today, smartphones, tablets, and PCs allows user to interact with the system simply using the touch input. Using the touch screen, a user provide input to the operating system, which are interpreted by the OS as command like opening an app, closing an app, dialing a number, scrolling across apps, etc. Examples of popular operating system with the touch-based interface are Android and iOS. Windows 8.1 and 10 also support touch-based interface on touchscreen device. நெக்ஸ்ட் டச் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இருக்க காலத்தில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், PCs allows user to interact with system simply using touch input. டச் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ்னாலேயே நம்ம இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் இருக்குது, பிசி இருக்குது. பிசியில் வந்து நம்ம டச் பண்ண முடியாது, பட் ஆனால் க்ரூசர் வச்சு இது பண்ணிக்கலாம். அப்படின்னா டேப்லெட்டு அது மாதிரி புதுசான இப்போ இருக்க காலத்துலலாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸ்மார்ட் ஃபோன்ஸில் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து டச் பேஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம டச் பண்ணாலே போதும். இப்போ நம்மளுக்கு என்ன கூகுள் வேணுன்னா கூகுள் டச் பண்ணிக்கலாம், வேறு ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கணுன்னா யூடியூப் டச் பண்ணிக்கலாம், கேம் விளாட்னா பப்ஜி ஐக்கானை டச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டச் இன்புட் வர்றது தான் டச் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து நம்ம இதில் யூஸிங் டச் ஸ்க்ரீனால் நம்மளுக்கு நிறையா இன்புட் இருக்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். அது வந்து ஓஎஸில் வந்து இன்டரப்டட் ஆகி கமாண்ட்ஸ்லாம் கேட்டு நம்மளுக்கு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணோன்னா அப்படின்னா அந்த ஆப்பையே க்ளோஸ் பண்ணோன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கால் பண்ணோன்னா அந்த காலை வந்து திரும்பி ரெட்ரைவ் பண்ணி ஆட் கால் போட்டு இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து டச் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் ரொம்ப முக்கியமாக தேவை எல்லாத்துக்குமே. அதில் தான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. டச் பேஸ்ட் இன்டர்ஃபேஸில் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து விண்டோஸ் 8.1 and 10 ஆல்சோ சப்போர்ட் டச் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஆன் டச் ஸ்க்ரீன் டிவைஸ். இப்போ இருக்க நவடேஸ்லலாம் அட்வான்ஸாக ஒன்று வந்திருக்கு. விண்டோஸ் 8.1ம் 10ம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து டச் பேஸ்ட் இன்டர்ஃபேஸாக வந்திருக்கு டச் ஸ்க்ரீன் டிவைஸ்னால் இப்போ வந்து ஒரு வாலில் வந்து மானிட்டர் வச்சு டிஸ்பிளே பண்ணி நம்மளுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அதையே வந்து நம்ம டச் பண்ணி நம்ம என்ன வேணாலும் வியூ பண்ணிக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Next one is voice-based interface. The modern computer have been designed to address the needs of all types of user, including people with special needs and people who want to interact with the computers or smartphone while doing some other task. For user who cannot use the input device like the mouse, keyboard and touchscreen, modern operating system provide other means of human computer instruction. Users today can use voice-based command to make a computer work in desktop way. Some operating systems which provide voice-based control to user include iOS, Android,
Google Now or OK Google, Microsoft Windows 10, and so on. நெக்ஸ்ட் வாய்ஸ் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இருக்க கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து டிசைன்டாக இருக்குது. டிசைன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கான எல்லா நீட்ஸும் யூசர் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அதுலேயே வந்து ஸ்பெஷல் நீட்ஸும் இருக்குது. எப்படின்னா இப்போ பீப்புள் வந்து யார் கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட் பண்ணுறாங்களோ, அப்படி இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட இன்டராக்ட் பண்ணுவாங்க. நிறைய டாஸ்க்லாம் இருக்குது. இப்போ வந்து யூசர்ஸ் வந்து இன்புட் டிவைஸ்லாம் இருக்குது. இன்புட் டிவைஸ்னால் மவுஸ், கீபோர்ட் அண்ட் டச் ஸ்க்ரீன், மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் இல்லாமல் கம்ப்யூட்டருக்கும் யூசர்ஸ்க்கும் இன்டராக்ட் பண்ணுறது வந்து வாய்ஸ் கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இருக்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜார்விஸ் அதிலலாம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கமாண்ட்லாம் இருக்குது. ஜாவிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்டில் ஆக்டிவேட் ஆகும். கூகுள்னால் கூட இப்போ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கூட வாய்ஸ் கமாண்ட் கேட்கும். நம்ம வந்து டேப் டு ஸ்பீக்கர் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்மளோட வாய்ஸ் கமாண்டை எடுத்துக்கிட்டு அது நம்மளுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தரும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. சில இதிலலாம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து வாய்ஸ் கமாண்டால் ஆக்டிவேட் ஆகும். நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா ஃபுல்லாக கால் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம டிரைவிங்கில் இருந்தால் கூட ப்ளூடூத் ஹெட்செட் மாதிரி இருக்கும். நம்ம அதோட பேசிக்கிட்டாவே கால் நம்மளுக்கு வினோத்துன்னு இருக்காங்க, கால் வினோத்துன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அதோட சிஸ்டம் வந்து போயிட்டு கால் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் வாய்ஸ் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ்ன்றாங்க. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் iOS, Android, Google Now or OK Google, Microsoft Windows 10, Cortana and Sonon. Sononna இன்னும் அட்வான்ஸான சிஸ்டம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. Next one is gesture based interfaces. Some smartphone based on Android and iOS as well as laptop let user interact with the device using a gesture like waving, tilting, eye motion and shaking. This technology is evolving faster and it has promising potential for application in gaming, medicine and other areas. நெக்ஸ்ட் கெஸ்டர் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் அதில் இருக்க ஆண்ட்ராய்ட் iOSலாம் லேப்டாப்ஸ்லேயும் இன்டராக்ட் ஆகிருக்கு. டிவைசஸ்லாம் அதில் இருக்கிறது என்னென்னா வேவிங், டில்ட்டிங், ஐ மோஷன் அண்ட் ஷேக்கிங் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த மாதிரி டெக்னாலஜி தான் ரொம்ப ஃபாஸ்டராக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அது இப்போ இருக்க பிசிஸ் அதெல்லாம் வந்து கேமிங், மெடிசன் அண்ட் அதர் ஏரியாஸ் அதெல்லாம் கூட யூஸ் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட்டாக வந்து கேமிங்ஸில் தான் அதிகமாக பிசிஸ் எல்லாம் இதுவாகிட்டுருக்கு. அதே மாதிரி கம்பெனிஸ்க்கும் முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகிட்டுருக்கு. Next topic is function of OS. Now let us explore the important service and task that an operating system provides for managing the computer system. Process management. While a computer system is operationally, different tasks are running simultaneously. A program is intended to carry out various tasks. A task in execution is known as process. We can activate a system monitor program that provide information about the process being executed on a computer. In some system, it can be activating using Control plus Alt plus Delete. It is the responsibility of the operating system to manage this process and get multiple tasks completed in the minimum time.
As the CPU is the main resource of the computer system, its allocation among the process is the most important service of the operating system. Hence, the process management concurrent the management of the multiple process allocation of required resource and the exchange of the information among the process. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நிறையா கம்ப்யூட்டர் வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கு. கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதில் ஒன்று தான் அதில் நிறையா இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்ப்போம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு ரன் ஆகிட்டுருக்கு சைமல்டேனியஸ்லியானா எக்ஸல் பிடிஎஃப் இந்த மாதிரி நிறையா இதில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயே வந்து வேரியஸ் டாஸ்க்லாம் இருக்குது ஒரு கம்ப்யூட்டரில். இப்போ அந்த ஒரு டாஸ்க்கும் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ வந்து நிறைய சிஸ்டம்லாம் வந்து நிறையா கண்ட்ரோல் கீலாம் இருக்குது. ஆக்டிவேட் என்னென்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டெலிட். இதெல்லாம் வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் பண்ணால் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து மல்டிபிள் டாஸ்க்கை வந்து மினிமம் டைம் நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சிபியூவில் வந்து அதுதான் மெயின் ரிசோர்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். அதுதான் முக்கியமாக தேவை ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கே. அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டமால். ஹென்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையா கன்சர்ன் கொடுக்குறனால இதிலே வந்து ரெக்வயர்ட் ரிசோர்ஸஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஒரு ஆண்ட்ராய்ட்லேருந்து இன்னொரு ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் தேடுறதுக்கோ நம்மளுக்கு எல்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. Next one is memory management. Primary or main memory of a computer system is usually limited. The main task of memory management is to give and take memory from running process. Since there are multiple processes running at a time, there arises a need of dynamically on the go allocate and free memory to the process. Operating system should do it without affecting other processes that are already residing in the memory, and once the process is finished, it is again the responsibility of the operating system to take the memory phase back or reutilization. Hence, memory management concurrent with management of main memory so that maximum memory is occupied or utilized by the large number of processes, while keeping track of each and every location within the memory as free or occupied. நெக்ஸ்ட் டாபிக் மெமரி மேனேஜ்மெண்ட். இது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரைமரி மெமரி அப்படி இல்லைனா மெயின் மெமரி கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து யூஸ்வலாக லிமிட்டட்னா இருக்குது. யூஸ்வலாக அதெல்லாம் எல்லாமே இருக்கணும். இப்போ ஒரு மெமரியில் வந்து மெயின் டாஸ்க்காக என்னென்னா டேக் ஃப்ரீ மெமரி ஃப்ரம் ரன்னிங் ப்ராசஸ். இப்போ ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு ஃபைலோ அலோகேட்டட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த ஃபைலை வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் இருக்குது. அதுலேயே வந்து நிறைய மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சமான டைமிங்லேயே. இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ராசஸ் பண்ணணுன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம் வந்து மெமரியில் போயிட்டு
ஸ்டோர் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கணும். அதே அப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து திரும்பி அதை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியாக மெமரி ஸ்பேஸை வந்து பேக் ஃப்ரீ ரீயூட்டிலைசேஷனால் நம்மளுக்கு எடுத்துக்கணும். ஹென்ஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்னென்ன கன்சர்ன் பண்ணுதுன்னா, அதோட மேக்ஸிமம் மெமரியை வந்து ஆக்கியூபை பண்ணி அப்படி இல்லைனா யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அட்டிலைஸ்னால் அது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ராக் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேஷன்லேயும் நம்மளுக்கு வந்து நிறையா மெமரி வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது, ஆக்கியபைடாகவும் இருக்குது. இதுதான் சொல்கிறாங்க மெமரி மேனேஜ்மெண்ட். Next one is file management. Data on the program are stored as a file in the secondary storage of computer system. File management involves the creation, updation, deletion and production of these used files in the secondary memory. Production is a crucial function of an operating system, as multiple users can access and use a computer system. There must be a mechanism in the place that will stop user from accessing file that belongs to some other user that have not been shared with them. File management system manages secondary memory, while memory management system handles the main memory of the computer system. நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு டேட்டாவை ப்ரோக்ராம் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒரு செகண்டரி ஸ்டோரேஜில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோமோ, அதே ஃபைல் மேனேஜர் வந்து என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுமோ, க்ரியேஷன், அப்டேஷன், டெலீஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தீஸ் ஃபைல்ஸ் அண்ட் செகண்டரி மெமரி. இப்போ வந்து அந்த ஃபைலுக்கு வந்து க்ரியேஷன்னா புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதிலே அப்டேஷன்னா அதுக்கு என்னென்ன அப்டேட் கொடுக்கணுமோ அது, டெலீஷன் நம்ம தேவையில்லாமல் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து செகண்டரி மெமரியிலே ப்ரொடெக்ஷன் ஆகிருக்கும். அந்த ப்ரொடெக்ஷன் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியாக நிறைய யூசர்ஸ்க்கு வந்து அக்ராஸ் ஆகி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து யூஸ் ஆகுது. ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து செகண்டரி மெமரியில் போயிட்டு இருந்து அதே மெமரி மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ஹேண்டில் பண்ணி மெயின் மெமரி வழியாக நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் தெரியுது அவுட்புட்டாக. Next one is device management. A computer system has many input-output device and hardware connect to it. Operating system manage this heterogeneous device that are interdependent. The operating system interacts with the device, drives the related software for a particular device. The operating system must also provide the options for configure a particular device so that it may be used by an end user or some other device. Just like files, device also need security measures and their access to different devices must be restricted by the operating system to the authorized user, software and other hardware only. நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட். டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து இன்புட் அவுட்புட் ஏன்டா இது கொடுத்துறீங்க. ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து அதுக்கிட்டே இருக்கும், ஒரு இன்புட் டிவைஸாகவும் இருக்கும், அவுட்புட் டிவைஸாகவும் இருக்கும். ஒரு ஹார்ட்வேர் கிட்ட கனெக்டடாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எதெல்லாம் மேனேஜ் பண்ணுமோ ஹெட்ரோஜீனியஸ் டிவைஸையும் இன்டர்டிபெண்ட் பண்ணி தனியாக வச்சிரும். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எது கூட இன்டராக்ட் பண்ணுன்னா டிவைஸ் டிரைவர்ஸ் கூட, அதே மாதிரி அதுக்கிட்ட இருக்க ரிலேட்டட் சாஃப்ட்வேரும் பர்டிகுலர் டிவைஸ் கிட்ட தான் அது இன்டராக்ட் பண்ணும். அதிலே வந்து என்னென்ன ஜஸ்ட் லைக் ஃபைல்ஸ்னால், ஒரு டிவைஸ் ஆல்சோ நீட் டு security measures and their access to different device must be restricted by operating system to authorized users, software and other hardware only. இப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வேறு எந்த ஃபைலுமே
ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வேறு எந்த ஃபைலுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கிட்ட இருக்க யூசர்ஸ் வந்து அத்தாரைஸ் பண்ணி அதுக்கிட்ட இருக்க ரிலேட்டிவ் சாஃப்ட்வேர் அப்படி இல்லைன்னா ஹார்ட்வேர் மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும். இதுதான் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.